இது பிறரை இடையூறு செய்கிறது இருக்குல்ல, அது ஒரு பலவீனம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பலவீனம். அது மாதிரி பிறரது இடையூறுகளை அனுமதிக்கிறோம் பாருங்கள், அதுவும் ஒரு பலவீனம்தான். இப்போ ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கல்ல, அது ஒரு ஆண்களோட பலவீனம். அது பலம்லாம் கிடையாது, அது ஒரு பலவீனம். அதை அனுமதிக்கிறாங்கல்ல, அது பெண்கள் அந்த இடையூறுகளை அனுமதிக்கிறாங்க பாருங்கள், ஆண்களுடைய சர்வாதிகாரத்தை அனுமதிக்கிறாங்க பாருங்கள் பெண்கள், அது பெண்களுடைய பலவீனம். அதனால் பலம்ங்கிறது எதுனா, நீ பெண்களை இடையூறு செய்யாமல் இருக்கிற ஒரு ஆணோட பலம்ங்கிறது எது அப்படின்னா, பெண்களை இடையூறு செய்யாமல் இருப்பது. ஆண் தனது பலத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், பெண்களை இடையூறு செய்யக்கூடாது. இடையூறு செய்யாமல் பெண்களுக்கு உதவியாக இருக்கணும். வெறும் இடையூறு, நான் எதுவுமே இடையூறு செய்யலைப்பா, பெண்களுக்கு எந்த இடையூறுமே நான் செய்யலை அப்படின்னா மட்டும் உனக்கு பலம் அதிகரிச்சிருமா? பலத்துக்குள்ளே நுழையிற நீ, ஒரு பலத்தை பெறுவதற்கான, ஒரு ஆண் தனது பலத்தை பெறுவதற்காக நீ நுழையிற அந்த நுழைவாசல் அது. அப்புறம் அந்த பலத்தை அதிகப்படுத்தணுன்னா பெண்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதவி செய்ய 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 உதவியாக இருக்க இருக்க, பெண்களுக்கு காவலாக இருக்க இருக்க உனது பலம் அதிகரித்து கொண்டே செல்லும். அதுபோல் பெண்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆணின் இடையூறுகளை தடுத்து நிறுத்துறது. அதுதான் பெண்கள் தனது பலவீனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது. அப்புறம் ஆண்களை தனக்கு உதவியாக மாற்றுவது. அதன் மூலம் பெண்கள் தனது பலத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல முடியும். பெண்கள் பலம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டே செல்ல முடியும். அதாவது பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பலவீனம் அப்படிங்கிறதுல ரொம்ப பலவீனமான, அதாவது ரொம்ப பலம் குறைந்தவர்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, அது இன்னும் மோசமான. நீங்கள் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னாலே, உங்களை விட பலமானவர்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்களை விட பலம் குறைந்தவர்களை இடையூறு செய்தாலும் சரி, அது உங்களுக்கு பலவீனம்தான். அது ஏன்னா அது அழிவை தரும். பலவீனங்கிறது என்னது? உனக்கு அழிவை தரும். பலம்ங்கிறது என்னது? உனது ஆக்கத்தை உனக்கு ஆக்கத்தை தரும். அதனால் யார் பலமானவர்களோ பலவீனமானவர்களோ, உன்னோட மேலேயோ கீழேயோ யாராக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நீ உதவியாக இருக்கணுமே தவிர, இன்னொருத்தருக்கு நீ தொந்தரவு கொடுக்காத. தொந்தரவு கொடுத்தா அது உனக்கு அழிவை தரும். இன்னொருத்தர்னால் அது மனிதர்கள் மட்டும் இல்லை, நீ பிற உயிரினங்களுக்கு கூட தொந்தரவு கொடுத்தன்னு வச்சுக்கேன். காரணமே இல்லாமல் பிற உயிரினங்களுக்கு நீ ஆட்டை கொல்ற, மாட்டை கொண்டு சாப்பிட்ற அப்படின்னா அதுவும் உனக்கு அழிவை தான் தரும். அதான் பார்த்தீங்களா எவ்வளோ நோய் பார்த்தீங்க. எல்லாமே இந்த மாதிரி அந்த மாமிசத்தை சாப்பிட்றதுனால, மீனை சாப்பிட்றதுனால அது நீ இடையூறு செய்கிற, காரணமே இல்லை, உனக்கு அது உணவு கிடையாது. அது ஒரு சிங்கம் மானை வேட்டையாடி சாப்பிடுதுன்னா சிங்கத்தோட உணவு அது, அதில் தப்பு கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை சாப்பிடக்கூடாது. அது நாம் சாப்பிட்றோன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நோய்கள் வரதான் செய்யும். நமக்குன்னு என்ன உணவு இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி பிறரை இடையூறு செய்வது என்பது மனிதர்களை மட்டுமல்ல, பிற உயிரினங்களை கூட நீ இடையூறு செய்யாத. இடையூறு செய்ய அதெல்லாம் வீக்னஸ். நீ மாமிசம் சாப்பிட்டேன்னா அது ஒரு பலவீனம் தான் உனக்கு, அது பலம் கிடையாது. மாமிசம் சாப்பிட்டா பலம்னு சொல்கிறாங்களா, அது கிடையாது, அது ஒரு பலவீனம் உன்னுடைய. அதனால் அந்த மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் பாரு, அது ரொம்ப கஷ்டம், கட்டுப்பாடுது. அதுதான் பலம் உன்னுடைய பலம் அதிகரிப்பதற்கான வழி. தனது பலத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரியான மாமிசத்தை சாப்பிடாத, மீனை சாப்பிடாத. அதனால் சத்துங்கிறது ஊட்டச்சத்து. இப்போ நீ திருடி சாப்பிட்றன்னு வச்சுக்கோ, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நீ திருடி சாப்பிட்ற, அப்போது உனக்கு பலம் அதிகரிச்சிருமா? அந்த மாதிரியான பலம் என்பது உனக்கு பயன்படுமா? அதனால் நேர்மையாக ஏதோ எளிய உணவுகளை சாப்பிடுமா, அதுதான் ஒருத்தருக்கு பலம். நீ ஏதோ எளிய ஒரு இலைதலைகளோ காய்கறிகளோ நீ நேர்மையாக சாப்பிட்ற பேர், மற்றவங்கள திருடாமல், அதுதான் உனக்கு பலத்தை தரும். நீ திருடுறன்னு, திருடி ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்ற, மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்ற அப்படின்னா அது எப்படி உனக்கு பலத்தை தரும்? அப்படிப்பட்ட பலம் என்பது உண்மையான பலமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ நேர்மையான வழியில், நேர்மையான வழிங்கிறது நமக்கு என்ன உணவு, நம்மளாம் தாவர உண்ணிகள். அப்போ தாவர உண்ணிகளான நமக்கு எது உணவோ அதை மட்டும்தான் அதுதான் நேர்மையான வழி. நமக்கு மாமிசம் சாப்பிட்றது நம்முடைய உணவு கிடையாது, அது மாமிச உண்ணிகளோட உணவு, நமது உணவு இல்லை. அதுவே ஒரு நேர்மையற்ற செயலாக இருக்குது. அதை சாப்பிட்றது, பிற உயிர்களை கொல்வது, அது ஒரு இடையூறு செய்கிறது. அதனால் நீ பிற உயிர்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, யாருக்கு நீ இடையூறு செய்தாலும் சரி, உன்னை விட வலிமை குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, வலிமை அதிகமானவர்களாலும் சரி, யாருக்கு நீ இடையூறு செய்தாலும் அது உன்னுடைய பலவீனமாகத்தான் அது பார்க்கப்படும். ஆனால் பலம்னா எது? பிறருக்கு இடையூறு செய்யாமல் ஒருத்தர் வாழ்கிறார் பாருங்க, அதுதான் பலம். அப்போ பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்வதாக இருந்தால்
இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே பார்த்திங்கன்னா பிறருக்கு இடையூறு செய்கிற ஒரு உலகம் தான் இது. நீங்கள் வந்து இப்போ வேலை வாங்குறீங்க, வேலை பார்த்தா நீ ஆடம்பரமாக வாழணுன்னா பல பேர்த்த வேலை வாங்கி ஆகணும். ஒரு வீட்டை கட்டணும், நீ ஆடம்பரமாக ஒரு வீட்டில் வசிக்கணும்னு நினைக்கிற பல பேர்த்த நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லி பல பேர்த்த நீ டிஸ்டர்ப் பண்ணணும், வேலை வாங்கணும், அடிமைப்படுத்தணும். அப்போ தான் அந்த வீட்டை கட்ட முடியும், நீ உள்ள ஆடம்பரமாக வாழ முடியும். இந்த ரோடை போடணும், கார் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அது நீ ரோடை போடுறதுக்கு நிறைய பேர்த்த அடிமைப்படுத்தணும். இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். நீ சம்பளம் கொடுக்குறல்ல அப்படின்னு நீ சொல்கிறல்ல, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக நாம் தற்காலிகமாக ஏற்றுக்கிட்டோம். நாம் ஏற்றுக்கலாம், நம்ம உடம்பு எதை ஏற்றுக்காது. மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறத நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அதாவது அன்போட வேலை வாங்குறது இருக்குல்ல, அது வந்து வேறு விஷயம், அது இயற்கையானது, அது நம்ம ஏற்றுப்போம். இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டி அதை பண்ணு, இதை கல் எடுத்துகிட்டு வா, சிமெண்ட் எடுத்துகிட்டு வா, என்ன நீ இவ்வளோ நேரம் அப்படின்னு யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் சம்பளம் கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் திட்டுறாரு நம்மளை. சமயத்தில் அடிக்கக்கூட செய்வார், என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னு அடிக்கக்கூட செய்வார். இதான் வந்து அடிமைத்தனம். இது வந்து இடையூறு. இந்த அடிமைத்தனம் தான் இடையூறு என்பது, பிறருக்கு இடையூறு செய்கிறோம் என்று. ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக நாம் பிறரை இடையூறு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடையூறு என்பது மனிதனுடைய பலவீனத்தை குறிக்கிறது. எப்படின்னா ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த பலவீனம், வீக்னஸ். ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறதே ஒரு பலவீனம் தான். எளிமையான வாழ்க்கை, எளிமையாக நீ எந்த அளவுக்கு பிறரை இடையூறு செய்யாமல் ஒரு குடிசை கட்டுற அப்படின்னா நீ பிறரை இடையூறு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீயே கட்டிக்கலாம். ஆனால் ஒரு வீட்டை கட்டும்போது பல பேரை அடிமைப்படுத்தி ஆகணும். சம்பளம் கொடுத்துட்டு நீ பல பேரை அடிமைப்படுத்தினா தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். எதுக்காக அடிமைப்படுத்துகிறதே ஒரு வீக்னஸ். அதான் இடையூறு செய்கிறது. அடிமைத்தனம் தான் இடையூறு, பிறரை இடையூறு செய்கிறது, பிறரை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீ அடிமையாயிட்ட, பலவீனம், அது உன்னுடைய பலவீனம். அதனால தான் பெரிய வீட்டை கட்டுறதுக்காக பல பேர்த்த அடிமைப்படுத்துகிற. காரில் போகணும், இது ஒரு வீக்னஸ். காரில் போகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகமே பலவீனத்தால் உருவான உலகம், மனிதர்களின் பலவீனத்தால் உருவான உலகம். காரில் போகிறது, நடந்து போகிறது வந்து பலம். நடக்கிறதோ ஓடுறதோ அது பலத்தை தரும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுவே நீ காரில் போகிறனா அது பலவீனத்தால் ஏற்பட்ட ஒரு ஆசை, அது உனக்கு அழிவை தான் தரும், உடம்புக்கு ஆரோக்கியம் தராது, ஒன்றும் தர. உடல் பருமனால எல்லாம் உடல் பருமன் பாருங்கள், இதெல்லாம் பலவீனம், பலவீனத்தோட அடையாளம் உடல் பருமன் என்பது. அதனால் பிறரை இடையூறு செய்யாமல் இருக்கணும், நம்ம உடம்பே நாம் இடையூறு செய்யாமல். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த இயந்திர அறிவியல் உலகம், இது எல்லாமே ஒரு பலவீனம், மனிதர்களின் பலவீனத்தை தான் இது காட்டுகிறது. இந்த பலவீனம் மனிதர்களுடைய இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த விமானம் பாருங்கள், கப்பல் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, உயரமான கட்டிடங்கள். இது மனிதர்களின் பலவீனம் இப்படி தான் இருக்கும். ஒரு பலவீனங்கிறது இப்படி தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிற வெள்ளைச்சீனி இனிப்பாக இருக்குது, ஆனால் அது அழிவை தரும் ஒரு விஷயம் அது. ஆனால் அதோட சுவையை பார்த்தீங்களா, இனிப்பாக இருக்குது. அதுபோல் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மனிதர்களின் பலவீனத்தால் உருவான உலகம், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு பலவீனங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது, மனிதர்களின் பலவீனம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மனிதர்கள் வியந்து போயிருக்காங்க. அதனால் அழகாக இருப்பது, இனிப்பாக இருப்பது எல்லாமே நமக்கு நன்மையைத்தான் தரும்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் நன்மைங்கிறது என்னது, அது கடினமானது, வலிகள் நிறைந்தது. நீ காரில் போகிறனா சொகுசாக ஒரு 100 கிலோமீட்டர் களைப்பே இல்லாமல் போயிடலாம். ஆனால் நீ நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போ, கஷ்டமாக இருக்கும். அது ஆரோக்கியத்தை தரும், அது பலத்தை தரும். அப்போ பலம்ங்கிறது வலிகள் நிறைந்தது. இந்த ஆடம்பரங்கிறதுக்குள்ள வீக்னஸ், பலவீனங்கிறது வலி இல்லாது. அதனால தான் மனிதர்கள் அதில் பலவீனமாகறாங்க. ஏன் வந்து காரில் பலவீனமாகறாங்க, காரு பஸ்ஸு, ஏன்னா அது வலியே இல்லாமல் ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கூட்டு போகுது. அதனால நீ அதுக்கு பலவீனமாயிடுற. ஆனால் அது உனக்கு அழிவை தரும். உடம்புல வந்து கடைசியில் ஒரு உழைப்பு இல்லாமல், உடல் உறுதி இல்லாமல் பலவீனம். அதே நேரத்தில் நீ நடந்து போ, உனக்கு ஆரோக்கியத்தை தரும். ஆனால் அது வலிகள் நிறைந்தது. இப்போ வேகமாக போகணுமா, ஓடு, ஆனால் அது ஆரோக்கியத்தை தரும், அது வலிகள் நிறைந்தது. உடல் உழைப்பு என்பது வலிகள் நிறைந்தது. அப்போ நம்ம காரில் போகிறோம், இதெல்லாம் வந்து என்ன, இந்த ஆசையெல்லாம் நம்முடைய பலவீனத்தை தான் குறிக்குது. பாருங்கள், பலவீனத்தோட தன்மை பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா உங்களுக்கு களைப்பே ஏற்படாது. களைப்பே இல்லாமல் காரில் நீங்கள் போயிடலாம். ஒரு 10 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கூட போயிடலாம். இங்கேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட போயிடலாம் களைப்பே இல்லாமல். அதில் தான் இவங்க மனிதர்கள் பலவீனமாகறாங்க. அதுதான் பலவீனப்படுத்துகிறது. இந்த மாதிரியான என்னடா இது உடலில் களைப்பே இல்லை, ஆனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டோம். ஆனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் நடந்து போங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வலிகள் நிறைந்தது. ஆனால் அது ஆரோக்கியத்தை தரும். வலிகள் தான் ஆரோக்கியத்தை தரும். மற்ற இது எல்லாமே நம்ம வாகனங்கள், இயந்திர அறிவுகளோ எல்லாமே பலவீனம். அது நம்மளை பலவீனப்படுத்தி
நாம் அதில் போய் மயங்கிட்டு இருக்கோம். ஆனால் அதோட தன்மை பார்த்திங்களா, பலவீனத்தின் தன்மை பார்க்குறதுக்கு இந்த உலகம் அழகாக இருக்குது, இயந்திர அறிவியல் உலகம். ஆனால் இதில் எவ்வளோ விபத்துகள் நடக்குது பாருங்கள். மோட்டார் வாகன விபத்துகள்னால அதோட பின்பக்கம் பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் வெளியில் தான் அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே அதன் பின்பக்கம் இன்னொரு பக்கம் இருண்ட பக்கங்கள் கொடூரமானது. இந்த உணவுகள் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குற சூப்பராக இருக்குது, பரோட்டா சூப்பராக இருக்குது, பரோட்டாவும் அந்த மாட்டுக்கறியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்தால் குடல் புற்றுநோய், அதோட இன்னொரு பக்கங்கள். அதுதான் ஆனால் நீ ஒரு காய்கறி பழங்களை சாப்பிடு, அது அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது, ஆனால் ஒரு அடிமைப்படுத்துகிற அளவுக்கு சுவையாக இருக்குது, ஆனால் அது ஆரோக்கியத்தை தரும்.